இந்த ஆண்டிலே கடந்த முதல் இந்த 11 மாதம் முடிய கர்த்தர் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்தார். சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு வந்தாலும் கூட நம்மை அழைத்ததான தேவன் ஒருபோதும் மாறுவது கிடையாது. நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் கூட எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு உண்மை உள்ளவராக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டு வந்தார். அதுதான் உண்மை. நம்முடைய பிரயாசமோ மற்ற காரியமோ கிடையாது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வேதம், இவைகள் தான் நம்மை நடத்தி கொண்டு வந்தது என்பதிலே சந்தேகமே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே 2 பேரை நாம் பார்க்கிறோம். வேதாகமத்திலே அநேகர் இருந்தாலும் கூட இந்த இடத்திலே ஆண்டவர் இடத்திலே வருகிறவர்களை பார்க்கிறோம். ஆண்டவரிடத்திலே வந்ததான ஒருவரும் திரும்பி வந்த வண்ணமாய் போனான்னு சொன்னார். அந்த வாலிபன் மட்டும்தான் வேதனையோடு கூட திரும்பி போனான். வேதனையோடு கூட அவன் திரும்பி போகிறதை பார்க்கிறோம் வேதாகமத்திலே. அவன் ஏன் ஆண்டவரிடத்திலே வந்தான்? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன வழி, அதை அறிந்து கொள்ளும்படி வந்தான். ஆண்டவர் சில காரியங்களை சொன்னதான வேலையில அவன் வாலிபனும் ஐஸ்வர்யமானம் இருந்தபடியினாலே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கூட வந்ததான அவன் திரும்ப போகும்போது எப்படி போனவன் வேதனையோடு கூட போகிறதை பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, 45ஆம் வசனம் பாருங்க. அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாத்தையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தவர்கள். எருசலேமிலே பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறதான அந்த நாட்களில எங்க கானா ஊர்ல இருந்து எருசலேமுக்கு போயிருக்காரு. அப்ப அங்கே நடக்கிறதான எல்லா காரியங்களையும் அவர்கள் என்ன பண்றாங்க, பார்க்கிறாங்க. ஆண்டவர் என்ன பேசுறாரு, என்ன செய்கிறார் என்பதை அவர்கள் பார்த்த பின்பு பார்த்துட்டு மறுபடியும் என்ன பண்றாங்க, அவங்க இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு மேலும் வருகிறதை பார்க்கிறோம். அப்போ பாருங்க, அழகாக எழுதப்பட்டதான ஒரு காரியம். பின்பு இயேசு 46ஆம் வசனம், தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியா இருந்தான். நல்லா கவனிக்கணும். யாரு? ராஜாவினுடைய மனுஷன், ராஜாவுக்கு ஒரு ஊழியக்காரன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய மகன் எப்படிப்பட்டவனாய் இருந்தானா, வியாதி உள்ளவனாய் இருந்தான். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது, அவன் புள்ள எப்படியா இருக்கிறான், ரொம்ப வியாதி படுக்கையில இருக்கிறான், சாகிற நிலைமையில இருக்கிறான். ஆனா அவன் என்ன செய்யறான், கேள்விப்படுகிறான், எங்க யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு இயேசு கிறிஸ்து வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவர் என்ன செய்தாராம், வேண்டிக் கொண்டார். அப்போ இவன் எங்க வந்தா, ஆண்டவரிடத்திலே வருகிறான். அதற்கு முன்பதாக எதை பார்த்தா, ஆண்டவரை குறித்து எருசலேமிலே நடந்ததான காரியங்களை குறித்து அறிந்திருந்தான். அப்போ அந்த அறிந்திருந்ததான காரியம், இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டதான அந்த காரியங்கள் நிமித்தம் அவன் என்ன பண்றான், ஆண்டவரிடத்தில் வருகிறதான ஒரு காரியத்தை இங்க வேதாகம் பயன்படுத்துகிறது. என்ன? சுகம், குணமாக்கப்பட வேண்டும். ஆண்டவரை நீ என்ன பண்ணணும், வர வேண்டும். என் வீட்டுக்கு நீ என்ன செய்யணும்,
வரணும், வந்து என் பிள்ளைய நீ குணமாக்கணும். எப்படியாக ஒரு விண்ணப்பத்தை தேவனுக்கு முன்பதாக வைக்கிறதை பார்க்கிறோம். அப்போது இயேசு சொல்றாரு என்னன்னு சொல்லிட்டு, அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். உண்மையா பொய்யாது? உண்மை. ஆண்டவரை நம்பி இந்த இடத்துல விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தது எதனாலன்னு சொன்னா, எருசலேமிலே செய்ததான காரியங்கள் நிமித்தம் அவன் என்ன பண்ற, ஆண்டவரை தேடி வருகிறதை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னா, அற்புத அடையாளங்களை பார்த்தபடியினாலதான் என்ன பண்ற இங்க ஓடி வர. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது, அவரே என்ன சொல்றாரு, கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ இவன் வாங்குறான், இவனுடைய தேவை என்ன, தன்னுடைய மகன் குணமாக்கப்பட வேண்டும். அதுக்கு அவங்க நம்ம பாருங்க, அவனுடைய அவசரம் என்ன பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே எதையும் அவன் கேட்க விரும்பல. அவனுடைய நோக்கம் என்ன, ஆண்டவர் வரணும், தன்னுடைய மகன் சுகமாக்கப்பட வேண்டும், இதுதான். ஆனா ஆண்டவருக்கு சொல்றாரு, அற்புத அடையாளங்களை பார்த்தபடினால்தான் நீங்க என்கிட்ட வரீங்க, உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குது, இல்லைன்னா நீங்க வரமாட்டீங்களேன்னு சொல்லியும் அதை குறித்து அவன் வேற ஒரு காரியத்தையும் பேசல. ஆனா அவன் சொல்றான், அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றார். அவருடைய நோக்கம், அவருடைய சிந்தனை எல்லாமே அவருடைய பிள்ளையை குறித்ததான ஒரு காரியம். என் பிள்ளை எங்களை விட்டு போறதுக்கு முன்ன ஆண்டவர் வந்துட்டாருன்னா என்ன நடக்காங்க, என்ன நடக்கும், அற்புதம் நடக்கும். என் பிள்ளை எப்படி மரண அவஸ்தையா இருந்தாலும் கூட அதிலே இருந்து மீட்கக்கூடிய வல்லமை இவருக்கு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அவரிடத்துல வந்து இருக்கிறான். ஆண்டவர் வேற ஒண்ணுமே சொல்ல, நான் வரேன்னு சொன்னாரா, நான் வந்து குணமாக்குவேன்னு சொன்னாரா, ஒண்ணுமே சொல்லல. அழகாக அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி நீ போகலாம். ஆண்டவர் நான் பார்த்து சொல்றாரு, என்ன, நான் வந்து குணமாக்குறேன் அல்லது நான் வந்து ஜெபிக்கிறேன், மற்ற காரியங்களை குறித்து ஒன்றும் சொல்லல. அவன் பட்ட அவசரத்துக்கு ஏற்றபடி ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கிறார். என்ன, நீ அவனை நோக்கி என்ன சொல்ல, நீ உடனே நீ போகலாம், உன் குமாரன் என்ன பண்ணிருக்கிறான், பிழைத்து இருக்கிறான். ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க, அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்து இருக்கிறான் என்றான். இத சொன்ன மாத்திரத்துல அவன் ஏதாவது சந்தேகப்பட்டானா, ஏதாவது மறுபடியும் ஏதாவது கேள்வி கேட்டானா, ஒன்றையுமே சொல்லல, ஒன்னையுமே கேட்கல. பாருங்க, அவன் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி என்ன பண்ணலாம், போனான். ஒன்றில் ஆண்டு சொன்ன மகன் பிழைத்து இருக்கிறான், போ பிழைப்பான் போ அப்படின்னு சொல்லல, அவன் பிழைத்து இருக்கிறான். அதனால நீ என்ன பண்ண, அல்லேலூயா, இங்க நிக்காத, நீ சீக்கிரம் போகலாம். அவன் வேற ஒன்றையுமே கேட்கல. அவர் வாயிலிருந்து புறப்பட்டதான முதலாவது வார்த்தை என்ன, நீ போலாம். அவன் என்ன பண்ணிருக்கிறான், பிழைத்து இருக்கிறான், பிழைச்சிருக்கிறான், உயிரோட இருக்கிறான். இப்படி என்ன, நீ புறப்பட்டு போகலாம். ஆனா அவன் பாருங்க, எந்த விதமான சந்தேகமோ மற்ற காரியமோ அவனுடைய உள்ளத்துல தோன்றல. அவன் அதுக்கு மாற என்ன பண்ணலாம், அவருடைய வார்த்தையை நம்பி என்ன பண்ணலாம், புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு கூட வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறதான இந்த காரியங்களை தேவன் முன்வைத்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் மனுஷன் பிழைப்பான் என்று மனுஷனுக்கு விரோதமாய் எழுப்புகிற பிசாசை பார்த்து ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் நம்முடைய பலத்தினாலதான், நம்முடைய பணத்தினாலதான், நம்முடைய பதவியினாலதான், நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தினாலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிற உலகத்துல பிழைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று நினைத்தால் அல்ல. ஆண்டவர் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, அது ஒரு காரணமா இருந்தாலும் கூட
வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுடைய வாயில் இருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தையில தான் பிழைப்பான். அப்ப தேவனா இந்த இடத்துல அவர் பேசினாரு, தேவன் அவன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னாரா? ஆனா அதே 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் என்ன, இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பிதாவானவர் செய்ய நல்லா கவனிக்கணும். யார் செய்யறாங்க? பிதாவானவர் செய்ய. யாக்கோபு எழுதுவோம் என்ன, நன்மையான எந்த ஈவும் பூரணமான வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் உனக்கு வரணுமே தவிர பூமியிலிருந்து வரப்போறது கிடையாது. ஒருவேளை பூமியிலிருந்து முளைத்து வருகிறதான காரியங்கள் நம்முடைய சரீரத்துக்கு ஏற்றவைகளாக இருந்தாலும் கூட அதையும் செய்கிறவன் தேவன் தான். எதற்கு முடியும்? நீ விதை விதைச்சாலும் அதை முளைக்க செய்கிறவர் தேவன் தான். அதை பலனை சேர்க்கும்படி கிருபை செய்கிறவரும் தேவன் தான். இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறதான காரியம் என்ன, உங்களுக்கு சொல்லுகிற பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அவர் செய்யறதெல்லாம் யார் பார்க்கிறாங்க? முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். பிதா என்னென்னலாம் இந்த உலகத்துல செய்யறாரோ அதை எல்லாம் முதலாவது யார் பார்க்கிறாங்கன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் சொன்னா சகலமும் அவருக்காக படைக்கப்பட்டது. எல்லா அதிகாரம் அவருடைய பாதங்களுக்கு கீழாக்கப்பட்டது தேவனால. நீங்க பாருங்க, அழகாக எழுதப்பட்டதான காரியம், குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். என்ன அழகான காரியம் பாருங்க. என்ன, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். அப்போ இந்த பூமியில பாருங்க, ஆண்டவர் சொல்றார் என்ன, இவர் ஆண்டவரிடத்திலே வந்த பின்பு பிதாவை ஒரு மனுஷன் மகிமைப்படுத்தணும், பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவர் வந்திருக்கிறார். மோசையை போல நான் உங்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைக்கிறேன் என்று அவன் சொன்னது போல ஆண்டவர் சொல்லவில்லை. அவனுக்கு இருந்ததான காரியம் ஆண்டவருக்குள்ள கிடையாது. ஒருவேளை பார்த்து கொண்டு இருக்கிறதான ஜனங்கள் லாசருடைய கல்லறையின் அருகே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்று அப்படியாக அவர் சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவார், கூடி நிற்கிற ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ளும்படி, யார் இதை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படி இங்க நிற்கிறவங்க எல்லாமே. ஒருவேளை இயேசுதான் சத்தம் போட்டு கூப்பிடுகிறார், ஆனால் இந்த சத்தத்திற்கு முன்பதாக தேவன் கூப்பிடுகிறார் என்பதை முதலாவது காண்கிறவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அதுதான் அவர் சொல்ற, பிதா செய்கிறார், குமாரன் அதை காண்கிறார். அவர் எதை செய்கிறாரோ அதை குமாரன் நமக்கு செய்கிறார் என்று அவரே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப போகலாம், நீ உன் மகன் பிழைத்திருக்கிறார். இது யார் சொன்னது? பிதாவாகிய தேவன் அவருக்குள்ளே இருந்து பேசுகிறதான அந்த வேளையில ஆண்டவர் செய்ததான காரியத்தை சொல்லுகிறதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்படியே போகும்போது பாருங்க, அவனுக்கு என்னன்னா ஒரு ஆச்சரியம். நம்புறான், வார்த்தையை நம்பி புறப்பட்டு போறான். அப்படி புறப்பட்டு போகும்போது இவனுடைய வேலைக்காரர்கள் அவனுக்கு எதிர்கொண்டு வருகிறதை வேதாகமம் சொல்கிறது. அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் எப்படி இருக்கிறான்? பிழைத்து இருக்கிறான். எதை ஆண்டவர் சொன்னாரோ அதை இவன் கேட்டான். ஆனா இரண்டாவது என்ன பண்ணாரு, அவனுடைய வேலைக்காரர்கள் அவனோடு கூட சொல்றாங்க, எதிர்பட்டு வந்து சொல்றாங்க, உன் பிள்ளை என்ன பண்ணிருக்கிறான்? பிழைத்து இருக்கிறான். அப்ப இவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. என்ன? அப்பொழுது அவன் கேட்கிறான், எந்த மணி நேரத்தில் என் மகன் பிழைத்தான்? எந்த மணி நேரம் அவனுக்கு ஜீவன் வந்தது? எந்த மணி நேரம்?
அதை அவன் கேட்கிறதான வேலையில அவங்க சொல்றாங்க அழகாக, என்னவா, அவனுக்கு குணமாயிற்று என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7 மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்களாம். ஆண்டவர் எந்த நேரத்திலே பேசினாரோ அதே நேரத்தில் அவனுக்கு சுகம். அவர் சொன்னதான அந்த சுகத்தினுடைய வார்த்தையை நம்பி ஆண்டுடைய சமூகத்தை விட்டு போகிறதை பார்க்கிறோம். பாருங்க, என்ன இந்த உபதேசத்தை நிமித்தம் அந்த 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். சமாரிய ஸ்திரியோடு கூட ஆண்டவர் பேசுகிறதான அதே வேளையில அங்கே சொல்லப்பட்டதான எழுதப்பட்டதான காரியம் என்ன 41. அப்போது அவருடைய உபதேசத்தை நிமித்தம் இன்னும் அநேக பேர் என்ன பண்ணாங்களாம், விசுவாசித்தார்களாம். ஆனா அந்த ஸ்திரீயின் இடத்துல அவங்க பேசும்போது சொன்னாங்க, உன் வார்த்தையின் நிமித்தம் கிடையாது, விசுவாசம் நீ இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னாரு, அவர் சொன்னாரு, அந்த வார்த்தை நீ சொன்னதை நிமித்தம் நாங்க விசுவாசம் வைக்கல, அவருடைய உபதேசத்தை கேட்ட மாத்திரத்துல அவர்களுக்குள்ள என்ன வந்ததா, விசுவாசம் வந்ததா. அப்ப இவனும் அப்படிப்பட்ட காரியத்தை கேட்டபடினாலதான் இவனுக்கு என்ன, இவன் யாரு, ஒரு ராஜாவினுடைய மனுஷன், அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறதான ஒரு மனுஷன். அவன் யார வேணாலும் வரவழைச்சு என்ன பண்ணலாம், அங்கே இருந்து வேலைக்காரர்களை அனுப்பி ஆண்டவரை வரவழைச்சிருக்கலாம். இல்ல இல்ல, அவருடைய மகத்துவத்தை அறிந்ததான அவன் ஆட்களை அனுப்ப அவனுக்கு விருப்பம் கிடையாது. தானாகவே முன்வந்து ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வருகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவரிடத்தில் யார் வந்தாலும் சரி, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் என்ன பண்ண மாட்டேன், அவனை புறம்பே தள்ளுவதில்லை, நான் தள்ளவே மாட்டேன். அவன் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ண மாட்டேன், அவனை அல்லேலூயா வேண்டாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன், அவளுக்காக தான் நான் இந்த உலகத்தில் என்ன பண்ண வந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுவார். இது அந்த கானா ஊரிலே வேதாகமத்திலே பார்க்கிறோம். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம் என்று வேதாகமத்திலே பார்க்கிறோம். இந்த அற்புதத்தின் நிமித்தம் அதனாலதான் வந்தாங்க, அது உண்மைதான். அதிசயம் செய்கிறார், உண்மைதான். ஆனா அதிசயம் செய்கிறதுனால, அற்புதம் செய்கிறதுனால நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அவன் சொன்னானா? இல்ல இல்ல, தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய குடும்பத்திலே நடந்ததான காரியத்தின் நிமித்தம் பாருங்க, என்னவா, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து, ஏன்னா ஆண்டவரோடு கூட பேசணும், அவன் தான் அதை அவன் என்ன பண்ண நினைவுபடுத்துறான். இந்த நேரத்தில் ஆண்டவர் என்னோடு கூட பேசுற நேரம் அதுதான். அதை அறிந்து அடுத்தது என்ன செய்யறான், அவனும் அவன் வீட்டார் அனைவரும் என்ன பண்ணாங்களா, ஆண்டவரை விசுவாசித்தார்களாம். வருவதற்கு முன்பதாக அவனுக்கு விசுவாசம் இல்லை. போய் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆனால் அவர் சொன்ன மாத்திரத்திலே, சொன்ன அதே வேளையிலே நடந்ததான அற்புத அடையாளங்களை வைத்து அவன் அதை அறிந்து, எல்லாவற்றையும் அறிந்து அவனும் அவன் குடும்பத்தார் என்ன பண்ணாங்களா, அல்லேலூயா விசுவாசிகளாக மாறுகிறதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட மனுஷனாய் இருந்தாலும் அவனை பிரகாசிப்பிக்கிற ஒளி அவனுக்குள்ளே வரும்போது, அவன் எப்பேற்பட்டவனாய் இருந்தாலும் கூட ஒரு மாற்றத்தை காணாமல் அவனாக போகவே முடியாது. இன்னொருவனை குறித்து பார்க்கிறோம். இவன் இயேசுவை அறிந்தவனாய், அங்கே நடந்த எருசலேமிலே நடந்தவைகளை பார்த்தவனாய், அவன் அறிந்து உணர்ந்து ஆண்டவரிடத்திலே வந்தவன் இவன். ஆனால் இன்னொருவனை குறித்து பார்க்கிறோம். என்ன வேதாகமம் சொல்லுகிறது, நீதிமொழியின் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க, அழகாக எழுதியிருக்கிறது. என்னவா, நெடுங்காலமாய் என்னவா காத்திருப்பது இருதயத்தை என்ன பண்ணுமா, இளைக்க பண்ணுமா. எப்படி, நெடுங்காலமாய் ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறதான ஒன்று அவன் இருதயத்தை என்ன பண்ண, சோர்வடைய பண்ணிடும். அது பிரசங்கி எழுதுகிறான். அவன் ஞானவான் என்று சொல்லப்பட்டதான அவனுக்கு
அவனுக்கு வந்ததான ஞானத்தின் நிமித்தம் எழுதுகிறதான ஒரு காரியம் அது நெடு காலமாய் அது கிடைக்கிறதுக்கு கால தாமதம் ஆகிக் கொண்டே இருக்கிறதான வேலையில அவனுடைய மனசு எப்படிப்பட்டதா இருக்கு? இருதயம் சோர்வடைந்து போயிடும். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அது நிறைவேறுகிறதான வேலையில் எப்படிப்பட்டதா இருக்கு அவனுடைய இருதயம்? எப்படி இருக்கா? ஜீவ விருட்சம் போல. என்ன ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்க. இந்த மனுஷனை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது பாருங்க. அதே 5ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் பாருங்க, 5ஆம் வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டு இருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எந்த இடம்? ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி, பெதஸ்தா குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதிலே இறங்குவானோ, யார் முதல்ல அந்த குளத்துல இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். அப்ப ஒரு குளத்துல இறங்குறான்னு சொல்லும் போது கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். குளத்துல இறங்க போனா வார்த்தை, அவனுக்கு நீச்சல் தெரியலன்னா என்ன ஆகும்? ஒரு வியாதியஸ்தன் கண் தெரியாதவன் இருக்கிறான். ஏன்னா அந்த குளத்தினுடைய அந்த இடத்தினுடைய காரியம் என்னன்னா, அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதியக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டு இருப்பார்கள். இப்போ கண் தெரியாதவன் இருக்கிறான், அவனுக்கு நீச்சமே தெரியலன்னு வச்சுங்க. எங்கேயாவது பக்கத்துல உட்கார்ந்து இருந்துட்டு தேவதூதன் கலக்கிற சத்தம் கேட்குதுன்னு வச்சுக்கீங்க. குளம் கலக்கும் போது கேட்குது. அவன் உடனே அந்த பெதஸ்தா குளத்துல குதிச்சான்னா என்ன ஆகும்? நீச்சமே தெரியாது. உயிரோடு இருப்பானா செத்துருவானா? முந்தி இறங்குகிறவன் அவன் எப்படிப்பட்டவனா, எந்த வியாதியா இருந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்டவனாயிடுவான்? சுகமாயிடுவான். அதே சமயத்தில் என்ன, அவன் நீந்த தெரியாதவனா இருந்தாலும் ஆண்டவர் அவனை என்ன பண்ண மாட்டார்? அவனை கைவிட மாட்டார். ஏன்? முந்தி இறங்கிட்டான். அதனுடைய காரியங்களே அதுதான். அதனுடைய இன்னொரு காரியம் என்ன? இங்க இருக்கிறதான கருங்கடலா, அதுல யாரு நீச்சல் தெரியாதவங்க போய் விழுந்தா கூட என்ன பண்ண மாட்டாங்க? சாகவே மாட்டாங்க. உப்பு கடல் அது. உள்ள குச்சா உள்ள போக மாட்டாங்க, மேலேயே மிதக்குவாங்க. ஒருவேளை நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்படி நீச்சமே தெரியாத பெதஸ்தா குளத்துல ஒருத்தன் சுகத்துக்காக முதல்ல எகிரி குதிக்கிறான்னு வச்சுங்க, அவன் செத்தா போயிடுவான். 2 காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஒன்று என்ன? சுகம். 2வது அவனை பாதுகாக்கிறவர் தேவன். இதுதான் அதனுடைய விசேஷித்ததான ஒரு தன்மை. கண்ணு தெரியாத முதல்ல போய் குதிக்கிறான். சூழ்நிலை கை என்ன பண்ண முடியாது? கையே விலகாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவன் அவனால நீந்த முடியுமா? காலே விலகாத ஒருத்தனால நீந்த முடியுமா? இத்தனை பேர் அந்த பெதஸ்தா குளத்தண்டையில 5 மண்டபங்கள் இருக்குமா? மண்டபத்துல 10 இருக்கிறதா வேற அவங்களுக்கு. எப்படியாகிலும் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? அந்த குளத்தினுடைய மகிமை அதுதான். நீ முந்திக் கொண்டீனா, நீ ஆயத்தமா இருந்தேனா, உனக்கு என்ன கிடைக்கும்? தேவனால சுகம் கிடைக்கும். நீ ஆயத்தப்படலன்னு சொல்லும் போது சுகத்துக்கு உனக்கும் வெகு தூரமா தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்க்கிறோம் என்ன, 38 வருஷமாய் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தான் ஒரு மனுஷன்? அங்கே இருந்தான். எப்படி இருந்தான்? அடுத்த வசனம் சொல்லுது, படுத்திருந்த அவனை 38வது வருஷத்துல ஆண்டவர் அவனை சந்திக்கும்படி வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே. எத்தனை பேர் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறோம்? நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அப்படி இல்லைன்னா அந்த வார்த்தை பொய்யா தானே இருக்கும். அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினாலே நம்முடைய கவலைகள் எல்லாமே அவர் மேல என்ன பண்ணணும்? வச்சிடணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார்.
நாம எதையுமே நம்ம வைக்கிறவங்க கிடையவே கிடையாது. நம்ம மனுஷரை தான் பார்த்து ஓடிக்கிட்டு இருப்போம். ஆண்டவரை பார்த்து ஓட வேண்டும் என்கிறதான காரியத்தை நம்ம மறந்து போயிடுவோம். உனக்குள்ளே விசுவாசத்தை துவக்கினவரை பார்த்து நீ ஓடணும்னு சொல்லிட்டு எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆனால் நாம என்ன பண்ண மாட்டோம், வழி விலகி ஓடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கிறோம் என்ன, படுத்து இருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் என்ன செய்துட்டு இருந்தான், வியாதியஸ்தன் என்று ஆண்டவர் அறிந்து. இதுக்கு முன்னால யார் அறிந்திருக்கிறாங்க? தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னதாக அநேகர் சுகம் பெற்று போனாங்க. ஆனா அந்த தேவ தூதனை அனுப்புகிறவர் யாரு? தேவன் தான். ஏன்னா பரலோகத்திலிருந்து நன்மை தான் வருமே தவிர தீமை வர்றது கிடையாது. ஆனால் இந்த குளத்து அருகிலே இருந்ததான இவன் படுத்துக்கிட்டே இருந்திருக்கான். ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், என்ன அறிந்து அவனை நோக்கி பாருங்க, 38 வருஷமா எதுக்கு படுத்துக்கிட்டு இருக்கிறான்? சொகுசா இருக்குதுன்னு நல்ல இடம் கிடைச்சிட்டு இருந்தா படுத்துட்டு இருக்கான். இல்ல இல்ல, சுகத்தை பெற்றுக் கொள்ளணும். 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில பாதி நாள் குளத்தண்டியிலே படுத்து இருந்ததான காலங்களாதான் இருந்திருக்கும். பாருங்க, அழகா சொல்ல, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் பாத்திய எவ்வளவு பேர் வராங்க, இறங்குறாங்க, போறாங்க. ஆனா இவனுக்கு ஆண்டவரை குறித்து பாருங்க, ஏன் இப்படிப்பட்டதான ஒரு காரியம் அங்கே நடக்குது? ஆண்டவர் போறாரு, அவனை குறித்து அறிந்திருக்கிறாரு, அவனிடத்திலே கேட்கிறாரு, அவனுக்கு சொஸ்தமாக வேண்டும் என்று நீ என்ன பண்ற, விரும்புகிற? நீ விரும்புகிறது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்கிறோம். என்ன உன் மன விருப்பம் என்ன? உன் மன விருப்பத்தின்படி தேவன் செய்கிறவர். உன் மன விருப்பத்தின்படி தேவன் உனக்கு தம்முடைய வார்த்தை அனுப்பி அதை சுகமாய் இருந்தாலும் சரி, பிரச்சனைகளாய் இருந்தாலும் சரி, வேதனையான காரியங்களாய் இருந்தாலும் சரி, உன் மன விருப்பத்தின்படி செய்யும்படிக்கு தேவன் தான் என்ன பண்ற, எல்லாவற்றையும் அனுப்பி அதை நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். அது வெறுமையா அவரிடத்துல வராது. அவர் சொன்ன வார்த்தை வெறுமையாய் ஒன்று திரும்பவே திரும்பாது. அது செய்து முடிக்கும் வரை அது என்ன பண்ணிட்டு இருக்கும், தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கும். நீ நன்மை கிருபையை நீ அடையிறே இல்லையோ, வசனம் சொல்லுகிறது நன்மை கிருபையோ உன்னை தொடரும் சொன்னா அது தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்க்கிறோம் அழகாக என்ன, அதற்கு அந்த வியாதியஸ்தனுடைய பதில பாருங்க. என்னவா, ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது, ஆமாண்டவரே எனக்கு விருப்பம்தான், சுகத்தை பெற்றுக்கொள்ள விருப்பம் சொல்லிட்டு அவன் அந்த ஸ்டக்குன்னு அந்த வார்த்தையை அவன் சொல்லல. அவன் ஏன் 38 வருஷமா இந்த இடத்துல படுத்துட்டு இருக்கிறான்? அவன் சொல்ற காரணம் பாருங்க, அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு என்ன இல்ல, ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். நான் முயற்சி செய்யாம இல்ல. ஒருவேளை ஆண்டவர் 38 வருஷமா உட்கார்ந்து இருந்தான்னு கேட்டாரா? இல்ல, 38 வருஷமா அவன் இருக்கிறான் என்று ஆண்டவர் அறிந்திருந்தாலும் கூட எனக்கு உதவி செய்ய இந்த இடத்துல எனக்கு யாருமே கிடையாது ஆண்டவர். அப்ப குருடன் சப்பாடிலாம் இறங்கி அவங்க எல்லாம் சுகம் பெற்று போறாங்கல்ல, அவனோடு கூட வந்தவன் அவனுக்கு சுகம் பெறுறதுக்கு தான் முயற்சி செய்வானே தவிர பொது சேவையெல்லாம் அங்க செய்யவே மாட்டான் அவனும். அதெல்லாம் வேதம் சொல்லுகிறது, தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளே நோக்குவானாக. நாம மற்றவர்களுக்காக நம்ம பார்க்கறதே கிடையாது. நமக்காக, நம்மை சுற்றிலும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களை குறித்துதான் நமக்கு கவலை இருக்கும். இதற்காக தான் இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அவருடைய வேதனை என்ன, சுகத்தை பெற்றுக்கொண்டு இவன் கண்ணு கூட கிடையாது, கண்ணு நல்லா தெரியும். சுகம் பெற்று போகிறவர்களை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேனே தவிர நான் ஓடி எப்படியாகிலும் தவழ்ந்து கிழந்து கிட்ட போறதுக்குள்ளே வேற ஒருத்தர் என்ன பண்ணிடுறான், இறங்கிடுறான்.
மறுபடியும் அடுத்த நாள் வரானோ எப்போ வரானோ தேவதூதன் தெரியாது. நான் திரும்பி ஏன் இடத்துக்கு வந்துடணும். குளத்தாண்டே நாங்க படுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? மண்டபம் எதுக்கு? அதுக்காக தான். மண்டபம் நல்ல அருமையான மண்டபம். அந்த மண்டபத்திலே அவங்க தங்கக்கூடியதான ஒரு இடம். ஆனா அவனுடைய நிலைமையை பாருங்க. அவன் வேதனையோடு கூட சொல்ற, என்னை கொண்டு போய் விடுவதற்கு எனக்கென்று யாருமே இல்லை. அதுதான் அங்க முக்கியமான ஒரு காரியம். எனக்கு சுகம் வேணும் தான் நான் இங்க வந்தேன். ஆனா எனக்கு உதவி செய்கிறவங்க ஒருத்தரும் கிடையாது. இந்த குளத்துல இறங்குறவங்க சுகம் பெறாம போனது இல்லை. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னை கொண்டு போய் மற்றவங்களுக்கு வர்றதுக்கு முன்னால நான் போய் இறங்க எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று அவன் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் அவன் ஏங்கிக் கொண்டுதான் இருந்திருப்பான். ஒரு வருஷமா 2 வருஷமா 38 வருஷம் அவன் எவ்வளவு வேதனையோடு கூட இருந்திருப்பான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆனா ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் என்ன பண்ணாங்க, நேரா இந்த மனுஷன் முன்னால ராஜாவுடைய மனுஷனை பார்க்கிறோம், தன் பிள்ளைக்காக ஆண்டவரிடத்தில் வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உதவியற்ற சூழ்நிலையில உதவி செய்ய யாரும் இல்லை என்பதை அறிந்ததான ஆண்டவர் தாமாகவே முன் வந்து பெதஸ்தா குளத்திலே இறங்கி சுகம் பெற்றுக் கொள்ளுவதற்கு அங்கே இருந்ததான ஒருவனுக்கு தானாக வந்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே வார்த்தை தான், வேற ஒண்ணு வித்தியாசமா ஒண்ணு சொல்லல ஆண்டவர். அவன் பிள்ளை நேரம் வரல, ஆனா சொல்றார் பிழைத்திருக்கிறான். சாக கிடக்கிறதான பிள்ளை பிழைத்திருக்கிறான் ஆண்டவர் சொன்னார். ஆனா இங்கே சொல்றார் ஆண்டவர் என்ன, இயேசு அவனை நோக்கி எழுந்திரு. அவன் எழுந்து ஓடணும்னா ஒரு நாள் போய் என்ன பண்ணிருப்பான், சுகத்தை பெற்றிருப்பான். தேவனுடைய வார்த்தை பாருங்க. முதலாவது என்ன, இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, இனி உன் படுக்கை எங்க இருக்க கூடாது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். இதுதான் சொன்னார். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருப்பான், நீ போ இந்த இடத்தை விட்டு, உன் மகனுக்கு சுகம் கிடைச்சாச்சு. ஆனா இங்கே ஆண்டவர் அவனோடு கூட பேசும்போது அழகாக சொல்லுகிறதான காரியம் என்ன, இது நாள் வரை படுத்துக் கொண்டே இருந்த ஒரு மனுஷன், அவனுக்கு என்ன இப்படிப்பட்டதான ஒரு காரியம், அவன் இருதயத்துக்குள்ள ஏன் இப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை வருதுன்னு சொன்னா, இதுவரையிலும் 38 வருஷமா ஒருத்தனும் அவனை விசாரிக்கிறவன் ஒருத்தனமே கிடையாது. அவன் வேலையை தான் பார்த்தானே தவிர அவனுக்காக ஒரு இரக்கமுள்ள ஒருத்தனும் அந்த இடத்துல கிடையவே கிடையாது. அவன் முதலாவது ஒரு நபரை அவன் சந்திக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் அங்க முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் எருசலேமிலே போய் அவன் செய்கிறதான காரியத்தை அநேகர் பார்க்கிறாங்க. ஆனா அந்த பெதஸ்தா குளத்துல வந்து ஒருவர் விசாரிக்கிறார் என்று பார்க்கும்போது இந்த 38 வருஷமா இருந்ததான இவர் முதலாவது ஒரு அனுபவம் என்ன, இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து யார் இவர் என்னை குறித்து விசாரிக்கிறவர். அவனுக்கு ஒரு ஆச்சரியம், உனக்கு சுகம் விரும்புறியா, உனக்கு சுகம் வேண்டுமா? அவனுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு, என்ன என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு யாரும் இருந்தானே நான் இந்த இடத்துலயே படுத்துக்கிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு ஒருத்தர் வந்து இருக்கிறார் போல இருக்குது, இவர் மூலமா எனக்கு என்ன கிடைக்கும், நான் குளத்துல போய் இறங்குறதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குதுன்னு ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், ஒருவேளை சிந்தனை பண்ணி இருக்கலாம். ஏன் 38 வருஷமாய் ஒருவனும் இப்படியாக அவனை விசாரித்தது யாருமே கிடையாது. யாரு கொண்டு வந்து விட்டுட்டு போன விட்டாங்களோ அவங்களே அங்க கிடையாது. பாரமா இருந்திருப்பான், ஒரு வேலை அவனை குறித்து பாரம் அவங்களுக்கு இருந்திருக்க. நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை தானே உருவாக்கலாம் சொல்லிட்டு கொண்டு வந்து மண்டபத்துல போட்டுட்டு போயிட்டாங்க. இந்த 38 வருஷம் திரும்பி ஒருத்தரும் பார்க்கல, சொந்த பந்தங்கள் யாருமே பார்க்கல. ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் அவனை தேடி வருகிறதை வேதாகம் வெளிப்படுத்துகிறது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், எனக்குன்னு யாரு இருக்கிறாங்க, என்னை பார்த்து கொள்ள யாரு இருக்கிறாங்க, என்னோடு கூட பேச யாரு இருக்கிறாங்க, என்னுடைய காரியங்களை நிவர்த்தி செய்ய யாரு இருக்கிறாங்க, யாருமே கிடையாது, நான் யாருகிட்ட போய் சொல்லுவேன், யாருகிட்ட போய் நான் கேட்பேன் என்று இப்படி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறவர்கள் இருப்பார்களானால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உன்னை தேடி வர அது ரொம்ப நாள் ஆகாது, ரொம்ப நேரம் ஆகாது. ஹல்லேலூயா. அதுதான் உண்மை.
அவன் சொல்றான் வேதனையோடு கூட, ஆண்டவரே எனக்கு சுகம் அவசியம், அதை பெற்றுக்கொள்ள எனக்கு விருப்பம் உண்டு, ஆனால் அதை பெற்றுக்கொள்ள என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருத்தருமே கிடையாது. ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு தைரியம். 38 வருஷமாய் ஆறுதல் சொல்லக்கூட அந்த இடத்துல யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு இருந்ததான அந்த மனுஷனோடு கூட ஆண்டவர் வந்து பேசுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்ல இதுவரைக்கும் எழுதுவான்னு ஒருத்தர் சொன்னது கிடையாது, எழுது போன்னு சொன்னது கிடையாது, உன் படுக்கை எடுத்து அந்த பக்கம் போன்னு சொன்னது யாருமே கிடையாது. அந்த மண்டபத்தில் அநேகர் இருந்தாலும் கூட ஆறுதலாக பேசக்கூடிய ஒருத்தருமே கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர் சொன்னார், இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, ஹல்லேலூயா, எழுந்திரு. அது மட்டும் சொன்னார், உன் படுக்கைய நீயே எடுத்துக்கிட்டு நீ நட. அவன் உடனே என்ன பண்ண தட்டு தடுமாறி பண்ணானா? இல்ல இல்ல பாருங்க, அத பாருங்க, உடனே அந்த மனுஷன் ஆண்டவருடைய வாயில் இருந்து புறப்பட்டதான அந்த வார்த்தை முதல்ல வந்ததான காரியம் அது கிடையாது. விசாரிக்கிறார் ஆண்டவர், உனக்கு தேவையா? நீ அதை விரும்புகிறியா? அதை நீ நம்பறியா? இப்ப கிடைக்க நீ நம்பறியா? ஆனா அவன் நம்புறது என்ன? கொண்டு போய் விட்டாதான் என்ன, குளத்துல போட்டாதான் என்ன, கலக்கும் போது சுகம் கிடைக்கும், எனக்கு யாருமே கிடையாதுன்னு அவன் சொன்னான். ஆனா ஆண்டவர் சொன்னார் என்ன? நீ எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றான். உடனே அந்த மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தை அது புறப்பட்டு போகிறதான வேளையிலே, அவர் காதுக்குள்ளே நுழைகிறதான வேளையிலே உடனே அங்க நடக்கிறதான காரியம் என்ன? அவன் காதல தான் கேட்டான். அலங்கார வாசலடையில இருந்ததான இதே போல ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு மனுஷனை பார்த்து பேதுரு யோவான் சொன்னாங்க, எங்களிடத்தில் பொண்ணு வேலை எங்களிடத்துல இல்ல, அதை காட்டிலும் விலையேற பெற்ற ஒன்று இயேசுவின் நாமம். எனக்கு இயேசு நேரா போய் பேசுறாரு. ஆனா அவன் சொல்றா, எங்களுக்குள்ளே இயேசுவின் நாமம் இருக்கிறது, நீ எழுந்திருந்து கரங்களை பிடித்து தூக்கி நிற்க வைக்கிறதை பார்க்கிறோம். அவன் இதுவரை அந்த அலங்கார வாசல் அந்த ஆலயத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. முதலாவது விடுவிக்கப்பட்டவன அங்கதான் அவன் போறான். ஆனால் இங்கே இவனை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது என்ன? அவன் உடனே என்ன பண்ணான்? சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் எப்படி இருந்ததா? இதே போல ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தது. உடனே இன்னைக்கு யூதர்கள் ஏன் இப்படி படாத பாடுபட்டுங்கிறாங்க? அவங்க பிரமாணத்தை முடிச்சுட்டு இருந்ததுனாலதான். அப்ப உடனே பாக்குறாங்க, யூதர்கள் எல்லாம் வந்து பாக்குறாங்க. ஆனால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறது, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது, உனக்கு நியாயமாயுது? இது நியாயமாயுது? ஓய்வு நாள்ல எதையுமே செய்யக்கூடாது. அப்ப ஆண்டவர் சொன்னார், ஓய்வு நாள்ல உன் சொந்த பேச்ச கூட பேசக்கூடாதுன்னு சொன்னா இவன் குற்றம் சொல்றதுக்கு வந்தது, அது மட்டும் நியாயமாயிடுமா? இவன் 38 வருஷமா கிடைக்காத ஒரு சுகத்தை கிடைத்து பெற்றுக்கொண்டு சுகத்தோடு ரொம்ப சந்தோஷத்தோடு எழுந்தா அவங்க வந்து நிக்கிறானுங்க. இது நியாயமே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு பூரா 10 இருந்துட்டு நீ நாளைக்கு திங்கக்கிழமை புறப்பட்டு போன அர்த்தம்? எதையுமே கேட்கல. ஹல்லேலூயா. எனக்கு ஒருத்தர் பேசினார், எனக்கு ஒருத்தர் ஒன்று சொன்னார், உனக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். இவ்வளவு நாள எங்க போயிருந்தீங்க? 38 வருஷமா நான் படாத பாடுபட்டுங்க. என் கண்ணீரை துடைக்க ஒருத்தனும் வரல, எனக்கு ஆறுதலாய் பேச ஒருத்தனும் வரல, எனக்கு உதவி செய்ய ஒருத்தனுமே வரல. இன்னைக்கு வந்து நியாயத்தை பத்தி பேசுறது யாரு? அவர் தான் பேசுறோம். அவர் சொல்ல என்ன? ஹல்லேலூயா. அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவன் சொல்ற என்னன்னு, என்னை சுத்தமாக்கினவர். ஹல்லேலூயா. என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. திருப்பி அவன் சொல்ற கதையே சொல்லல. அவன் ஏன் அவன் என்ன பண்ண? அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என்னை சுத்தமாக்கினவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று எனக்கு சொன்னார். நியாயமா தானே நீ கேட்ட? உன் வார்த்தைக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், உன் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். எனக்கு ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா?
படுக்கடையா 38 வருஷமா இருந்த என்னை பார்த்து சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நடக்கிற உனக்கு முன்பதாக 38 வருஷமா கிடைக்காததான ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு புது வாழ்க்கை அவனுக்கு. அது ஹல்லேலூயா. அதை விட்டுடுவானா? ஆண்டவர் பாருங்க என்னவா அந்த இடத்துல தான் இருக்கிறார். ஆண்டவர் உன்னை சுகமாக்கினவர் யாரு? கேட்கிற உன்னை படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னவர் யாரு? அவன் சொன்ன சொஸ்தமாக்க விட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. ஒருவன் அறிந்து தன்னுடைய பிள்ளைக்காக வருகிறதை வேதாகத்திலே பார்க்கிறோம். இவன் இயேசுவை அறிந்து கொண்டவனே கிடையாது. அவனை குறித்து ஒண்ணுமே தெரியாது. யாரோ ஒரு மனுஷன், அவன் பார்க்கிற மனுஷன்லயே ஒரு நல்ல இருதயம் உள்ள ஒரு மனுஷனை தான் முதலாவது அவன் சந்திக்கிறான். ஒரு இரக்கமுள்ள இருதயம் உள்ள ஒரு மனுஷனை தான் அவன் முதலாவது சந்திக்கிறான். இப்படி நீ சொல்ல விரும்புறியான எவனும் கேட்காத ஒரு கேள்வியை கேட்கிற ஒரு மனுஷனை சந்திக்கிற முதலாவது அனுபவம் அதுதான் அவனுக்கு. ஹல்லேலூயா. ஆனா அவர் சொல்ற அழகாக சொல்லப்பட்டதான அந்த காரியம் என்ன? அவரை நான் அறியவில்லை, ஆனா எனக்கு தெரியாது. ஆனா என்ன எனக்கு ஒண்ணு தெரியும், ஹல்லேலூயா, இயேசுதான் சுகமாக்கிறான்னு எனக்கு தெரியாது. இப்ப யாருன்னு கேட்டா நான் என்னத்தை நான் சொல்லுவேன்? ஆனா அதே கூட்டத்துல இயேசு என்ன பண்ணாரா? விலகி இருந்தார். வேதம் அழகாக சொல்லுகிறது என்ன? அங்க என்னவா அதே இடத்துலதான் ஆண்டவர் இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணல? அடையாளம் என்று சொல்லல. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரா? இவ்வளவு பெரிய அற்புதத்தை பண்ணிட்டு அங்க மறைந்து இருந்தாராம். அழகாக அங்கே சொல்லப்பட்டதான ஒரு காரியம். அப்படி இருக்கிறதான அந்த வேலையில பாருங்க, அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாக இருந்தபடியினால் இயேசு என்ன பண்ணியிருந்தாரா? சில பேர் ஏதாவது செஞ்சுட்டா, ஐயோ நான் தான் செஞ்சேன், ஏன் ஜபம், மூணு ஜபம், ஹல்லேலூயா, என் ஜபத்தினால பிசாசு ஓடுச்சு, என் ஜபத்தினால சுகம் வந்தது. இல்ல இல்ல, ஹல்லேலூயா, உன்னை அழைத்தவர் உனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன தேவை என்பதை பிதா அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், முதலாவது நீ அவருடைய ராஜ்யத்தை தேடு, நீ தேடாத எல்லாவற்றையும் தேவன் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதுதான் உண்மை. இவன் தேவனை தேடல, தேவனை அறிந்தவனும் கிடையாது. ஆனா தேவன் அவனை தேடி வருகிறதை பார்க்கிறோம். வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. அழகாக அங்கே பார்க்கிறோம். என்ன அந்த மனுஷன் பாருங்கவா, அதற்கு பின்பு இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு இயேசு அவனை எங்க பார்க்கிறாரு பாருங்கள. இயேசு அவனை எங்க பார்க்கிறாரா? தேவாலயத்திலே கண்டு. முதல்ல பெதஸ்தா குளத்துல பார்க்கும்போது அவன் வியாதியஸ்தன். ஹல்லேலூயா. ஜனங்கள் மத்தியிலே என்னோடு கூட பேசினவர் இதை சொன்னார் என்று பார்க்கும்போது சுகம் பெற்றவனாக பார்க்கிறார். மூன்றாவதாக பார்க்கிறதான அதே நிலையிலே அடுத்தது எங்க பார்க்கிறார் சொன்னா, தேவனுடைய ஆலயத்திலே பார்த்து சுகம் பெற்றுக்கு நான் என்ன சொல்ல போறேன்னு சொல்லிட்டு போகல. ஆண்டவருக்கு அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ ஹல்லேலூயா, இதோ நீ சுஸ்தமானாய், நீ சுகமாக்கப்பட்டாய். யாரால? பெதஸ்தா குளத்தாலயா? தண்ணீராலையா? அல்லது தேவதூதனாலையா? இல்லை இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதா அருளினதான அந்த சுகத்தை பெற்றுக்கொண்ட அவனோடு கூட ஆண்டவர், நீ சுஸ்தமானாய், நீ சுகமாயிட்ட, அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி நீ என்ன பண்ணாத, பாவம் செய்யாத. இப்ப உனக்கு ஒரு உபதேசம் பண்றதுக்கு வந்தாங்க பாரு. இப்ப கேட்டாலும் இது நியாயமா? இது நியாயம் கிடையாதுன்னு சொன்னாலே, அப்படிப்பட்டவனுடைய உபதேசத்தை ஒருவேளை நீ கேட்டீங்கன்னா உனக்கு என்ன வரும்னு சொன்னா, கேடுதான் வரும், பாவம் தான் வரும். ஹல்லேலூயா. உபதேசம் உனக்கு வித்தியாசமா தான் தெரியும். சில உபதேசங்கள் பார்க்கிறதுக்கு கேட்கறதுக்கு அருமையா தான் இருக்கும். ஆனால் உபதேசம் அது கிடையாது. உபதேசம் என்பது என்ன? அதை கேட்கிறதான வேளையில கேட்டவர்களுடைய அறிக்கை, கேட்டவர்களுடைய சாட்சி என்ன? அவன் உபதேசத்தை கேட்டு நாங்கள் விசுவாசித்தோம். சமாதி ஸ்திரியை பார்த்து சொன்னாங்க,
நீ சொன்னதுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கல, அவர் உபதேசத்தை கேட்ட மாத்திரத்துல அந்த கேள்வி ஹல்லேலூயா எங்களுடைய இருதயத்துக்குள்ளே அது இப்ப என்ன ஆயிடுச்சு, அவரை குறித்ததான நம்பிக்கை விசுவாசம் உண்டானபடியினாலே ஆண்டவரை அங்கே வருந்தி இங்கே தங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்களாம். ஆண்டவர் பாருங்க எப்படிப்பட்டவர் பாருங்க. இந்த 38 வருஷமாய் இந்த பெதஸ்தா குலத்தந்தையிலே இருந்ததான அவனை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது என்ன, 38 வருஷமா இருந்தவனுக்கு ஆறுதலான வார்த்தை கிடையாது, ஆறுதலான பேச்சு கிடையாது, அவன் விரும்புகிறதை கேட்க ஒருவனும் கிடையாது. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை குறித்து கேட்டு அறிந்து அவனிடத்திலே அவனை விசாரிக்கிறதை பார்க்கிறோம். மனுஷன் உன்கிட்ட இருந்தாதான் விசாரிப்பான். உங்ககிட்ட 4 காசு இருந்தாதான் எப்படி இருக்கிற, எப்படியா இருக்கிற, அப்படி இருக்கிறியா, அப்படி இருக்கிறான்னு கேட்பான். ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா உன்னை பார்த்தும் பார்க்காதது மாதிரி போயிட்டே இருப்பான். நீ அப்ப வழினா நின்று என்ன பார்க்காத பாருங்க, நான் கவனிக்கலன்னு ஒரு பொய் வேற சொல்லுவோம். இதுதான் மனுஷன். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. திக்கற்றதான பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்கிறவர். அவருக்கு எல்லாமே லேசான ஒரு காரியம் தான், எதுவும் கடுமையானது ஒன்றுமே கிடையாது. இவர் அங்க அவசியம் வரணுமா? ஏன் இது எழுதப்பட்டதுடைய நோக்கம், சொல்லப்பட்டதுடைய காரியம் என்ன? அது நாட்கள் ஆனாலும் கூட அவனுடைய விசுவாசம் என்ன? சுகம். அவனுடைய தரிசனம் சுகம் மட்டும்தான். நெடுநாளாய் காத்து கொண்டிருந்த இருதயம் இழைக்கப்பட்டதான். ஆனா அவனுடைய இருதயத்தை இழைக்க பண்ணினதான அந்த இருதயத்தை கேட்கிறது கூட, அந்த பாரத்தை இறக்குவதற்கு கூட ஒருவரும் அவனிடத்தில் வருவது கிடையாது. முதலாவது ஒரு ஆலோசனை மட்டும் இல்ல, இரக்கத்தோடு கூட அவனோடு கூட சம்பாஷிக்கிறவர் யாருன்னு சொன்ன அவனுடைய வாழ்க்கையில 38 வருஷத்திற்கு பின்பு பார்க்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக இந்த 3.5 வருட அவருடைய ஊழியத்திலே ஆண்டவர் அநேகரை சந்தித்தாலும் கூட 38 வருஷமாய் காத்திருக்கிற அவனை பிதாவாகிய தேவன் அங்கீகரிக்கிறதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. 38 வருஷமா. அப்ப அவர் வயசு எப்படி? 33.5 வருஷம் தான் அவருடைய ஜீவனே. அவருக்கு உலகத்துல இருந்தது. அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னே அவன் பிறந்து இருப்பான். ஏன்னா அவனுக்கு 38 வருஷமா அங்க இருக்கிறான். அதுக்கு முன்னால என்ன எத்தனை வருஷமா வந்தான்னு தெரியாது, அவனுக்கு என்ன வயசுன்னு தெரியாது. ஆனாலும் பாருங்க, ஹல்லேலூயா, தேவனுடைய சித்தம், தேவனுடைய கிருபை அவனுக்கு ஆண்டவரே நேராக அவனோடு கூட அவர் இரக்கத்தின் தேவன் என்பதை, மனதுருகுகிற தேவன், ஹல்லேலூயா, விசாரிக்கிற தேவன் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் செய்கிறதான பெரிய அதிசயம் அது. அதுதாங்க உண்மை. எனக்கு யாரும் இல்லை நீ சொல்லாத. உன்னை தேடி வருகிறவர் ஒருவர் உண்டு. உன்னால முடியாத ஒரு பட்சத்துல, முடியாத ஒரு சூழ்நிலையில உன்னை தேடி ஒருத்தர் வராருன்னு சொன்னா, உன்னை தேடி ஒருத்தர் உனக்கு உதவி செய்யறாங்கன்னு சொன்னா, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதா செய்கிறதான நன்மையான காரியம். அதுதாங்க உண்மை. ஒருத்தர் வந்தாரு, எனக்கு சாப்பாடு கொடுத்தார், பணம் கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு நம்ம சொல்லுவோம். ஒருத்தர் வந்தார், அந்த ஒருத்தரை அனுப்பினது யாருன்னு சொன்னா, பரலோகத்தில் இருந்து உன் மீது கரிசனை உள்ளவர்களாய், உன் மீது ஒரு நோக்கத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறவர் உனக்கு ஏற்ற காரியங்களை மனுஷர் மூலமாக அனுப்புகிறதை பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து யாரு? ஒரு மனுஷன். மனுஷனா பேசுற. ஆனா என்னை எழுந்து நடன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு சொன்னான்? இல்ல இல்ல. அவர் பேசும்போதே அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் மாறுது? திறக்கப்பட்டதான ஒரு இருதயம். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்க்கிறான். பேதுரு மறுதலிக்கிறான். சேவல் கூவின உடனே, அவன் மறுதலித்ததான அந்த நேரம் சேவல் கூவின உடனே ஆண்டவர் அவனை பார்த்தாராம். வேதம் சொல்லுகிறது, பேதுருவை பார்த்தாராம். எனக்கு உனக்கு ஞாபகம் வருதா பாரு.
பாருங்க, அந்த பார்வை ஆண்டவருடைய பார்வை. அதே பார்வைதான் இந்த 38 வருஷமா படுக்கையில கிடந்த அந்த மனுஷனை போய் பார்க்கும் போது அதே பார்வை கண்டு 38 வருஷமா இருக்கிறவனை போய் எப்படி பார்க்கிறார்? அவருடைய கண்களை பார்த்த உடனே அவன் நினைச்சிட்டா, ஐயோ இதுல இரக்கம் இருக்கிறது, இதுல அல்லேலூயா சொல்ல முடியாத காரியங்கள் அந்த கண்கள். ஏன்னா ஆண்டு சொன்னார் என்ன, அவனை கண்டு அவர் பார்க்கிறார். பார்த்ததான வேலையிலே அவனுக்கு ஒரு தைரியம், இனி எனக்கு கொண்டு போய் விட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒருத்தரை நான் பார்த்ததே கிடையாது 38 வருஷமா. ஒருவேளை நம்ம சில காரியங்கள் முடியாத ஒரு சூழ்நிலையில நாம இருக்கலாம், ஆனா தேவனால முடியாதது ஒன்றுமே கிடையாது. அவனை தேடி வந்ததனுடைய நோக்கம் என்ன? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தேடவில்லை, நீங்க என்கிட்ட வரல, நான் என்ன பண்ண உங்களை தேடி வந்தேன். பாருங்க, ஆண்டவருடைய செய்தி எப்படி ஒரு வல்லமையுள்ள ஒரு தான காரியம். கண்டு என்று சொல்லும் போதுதான் அங்க நிறைய காரியங்கள் அடங்கி இருக்குது. பேதுருவை பார்த்தார், என்ன ஆண்டவர் அவனை கண்டு முதலாவது பார்க்கிறான். அவனை பார்த்த மாத்திரத்திலே அவன் என்ன பண்ணான், வலையெல்லாம் போட்டுட்டு அவர் பின்னே ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தரையும் கூப்பிடும் போதெல்லாம் ஆண்டவரை பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் செய்கிற காரியத்தை விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றி போகிறதை பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் மறுபடியும் அவனை எங்க பார்க்கிறாரு சொன்னார், தேவனுடைய ஆலயத்துல. முன்னாள் நாம விசுவாசியா மாறினா அவன் போயிட்டான் திரும்பி ராஜா கிட்டே. ஆனா இவன் சுகம் பெற்றா திரும்ப எங்க வந்தா, முதலாவது தேவனுடைய ஆலயத்துல. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சுகத்தை பெற்றுக்கிட்டு போயிடக்கூடாது மறுபடியும். இல்ல, சுகத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய காரியத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷனும் போகக்கூடியதான இடம் எதுன்னு சொன்னா தேவனை ஆராதிக்கிற இடம் தான். ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.